அன்புள்ள தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த 19ஆம் தேதி லெந்து தியானத்துக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். யோவான் 10வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 42வது வசனத்தை என்ன வாசிக்கணும். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரூபத்திலும் பக்குவத்திலும் வாழ்க்கை முறையிலும் நாங்கள் இன்னுமாக வளர இன்றைக்கு கூட எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து கற்றுக் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். சில பேருக்கு அம்மா டிடாட் என்ற பெயர் தெரிஞ்சிருக்கலாம். அவர் மிக பிரபலமான ஒரு இஸ்லாமிய படிப்பாளி. அவர் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர். கம்பேரிட்டிவ் ரிலிஜன், அதாவது மதங்களை ஒப்பித்து பார்க்கிறது என்ற பாடத்தில் மிகவும் கெட்டியானவர். அவர்தான் முதல் கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து எதிர்ப்பு காட்டினவர். மிக வல்லமையானவர். இன்னும் யூடியூப்ல அவருடைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். அவர் சொன்ன காரியம், இயேசு தேவன் அல்ல. இரண்டாவது, தேவனுடைய குமாரன் என்று இயேசுவை சொல்லுகிறோம். ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா தாவீது தேவனுடைய குமாரன் என்று சொல்றாங்க, இஸ்ரவேல் தேவனுடைய குமாரன் என்று சொல்றாங்க. அப்ப இயேசுவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறாங்க. பிகாட்டன், அதாவது ஆண்டவர் பிள்ளை ஆண்டவருக்கு ஒரு குமாரன் இருக்க முடியாது. அடுத்தது அன்இக்விவோக்கல் ஸ்டேட்மெண்ட், ஒரு மறக்க முடியாத, தர்க்கம் செய்ய முடியாத தெளிவான ஒரு வார்த்தை இயேசு சொல்லியிருக்கிறாரா, நான் தேவன், என்னை வணங்குங்கள். இதெல்லாம் அம்மா டிடாட் உற்பவித்த காரியங்கள். அப்படி காட்டுனீங்கன்னா நான் இன்றைக்கே கிறிஸ்தவனாய் விடுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், டாக்டர் ஜக்கீர் நாய்க் இன்றைக்கு கூட வேர்ட் ஃபார் வேர்ட் அந்த அம்மா டிடாட் என்ன காரியங்கள் சொன்னாரோ அதே காரியத்தை இன்றைக்கு எடுத்து கிறிஸ்தவ விசுவாசத்தை எதிர்க்கிறவராய் இருந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதை குறித்து மற்ற கடந்த தியானத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இருக்கட்டும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்தவ அப்பாலஜிஸ்ட், கிறிஸ்தவ விசுவாசத்தை பாதுகாக்கின்றவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், இந்த கேள்விகள் ரொம்ப காலமா இருந்தது, இந்த கேள்விகளுக்கு ஏற்ற பதிலை நாங்கள் கொடுத்து இந்த காரியத்தை நம்ம செட்டில் பண்ணிட்டோம். இது பலருக்கு தெரிந்த ஒரு காரியம். என்னன்னா, வரும் சந்ததிகள் இதே காரியத்தை, இதே பாடத்தை மறுபடியும் கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். மேபி இவர்களுக்கு புதிய தர்க்கங்கள் கிடைக்கலையோ என்னன்னு தெரியல. ஆனாலும் தேவஜனமே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த பாடத்தை நீங்க கவனமாய் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், மக்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனையை கேட்டு கல்லெடுத்து இயேசு மேல் எரிய வந்தார்கள். இயேசு கேள்வி கேட்கிறார், ஐயா ஏன் என்ன கல்லெடுத்து அடிக்கிறீங்க? அவங்களுடைய பதில் என்ன தெரியுங்களா? நல்லா வாசிச்சு பாருங்க. நாங்கள் கல்விட்டு அடிக்கிறது நீங்கள் செய்த அற்புதங்களுக்கு அல்ல, ஆனால் சாதாரண மனுஷனா இருக்கிற நீ தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறது, அது ஒரு தெய்வ தூஷணம், தெய்வ குற்றம். அந்த மக்கள் கேட்டாங்க அத. அன்றைக்கு இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மற்ற மதத்தின் மக்கள் நான் தான் தேவன், என்னை வணங்குங்கள் என்று சொல்லணும், அதை படிச்சாதான் நாங்கள் விசுவாசிப்போம் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இல்ல சத்தியம் இவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி பேச தேவையே இல்லை. நான் அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம், சத்தியம் சத்தமா பேசாது. சத்தியம் என்னை வணங்குன்னு சொல்லாது. சத்தியம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு மன உருக்கத்தை கொடுக்கும். இரண்டாவது, மன உருக்கம் என்ன செய்யும்? மனம் திரும்புதலை கொடுக்கும். மனம் திரும்புதல் வந்தால் கடைசி என்ன தெரியுங்களா? ஆராதனை. நானே சத்தியம் என்று சொன்னாரு, அந்த சத்தியம் என் மனதை உருக்கும். உருக்கின பிறகு எனக்கு மனம் திரும்புதல் வரும். மனம் திரும்புதலுக்கு பிறகு முட்டிக்கால் மடங்கும், கைகள் உயரும், ஆராதனை நடக்கும். தேவன் சொல்ல தேவையில்லை, இயேசு சொல்ல தேவையில்லை, என்னை வணங்குங்கன்ட்டு. ஏன் தெரியுமா? சத்தியம்
ஆராதனையை தானாவே கொண்டு வரும். அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சரி, இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தேவன் என்று சொல்லாதபடி தேவனாய் இருப்பதை பல வார்த்தைகளை வைத்து சொல்லுகிறார். ஒன்று, நானும் பிதாவும் ஒன்று. ஒரு தடவை பிலிப்பு கேட்கிறார், அப்பாவை காட்டுங்க. ஏய்யா, இவ்வளவு காலம் என்னோடு கூட இருந்துட்டு இன்னும் அப்பாவை கேட்கிறியா? என்னை பார்த்தவன் அப்பாவை பார்த்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புரட்சிகரமான ஒரு காரியம். என்னை பார்த்தால் அப்பாவை பார்த்தது மால. இயேசுவும் பிதாவும் ஒன்று. ஏப்ரஹாம் இருக்கிறதுக்கு முந்தைய நானே. இது ஒரு மக்கள் பிரமித்து போய்கிற ஒரு காரியம். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள் சொல்றாங்க. தேவன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆபிரகாம் இந்த நாளை காண ஆவலா இருந்தாராம். எந்த நாள்? தேவனுடைய குமாரன் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து ஜீவனுள்ள தேவனுடைய ரட்சிப்பை காட்டுகிறதுக்கு ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தாராம். ஆமென். தாமஸ் சொல்றான், என் ஆண்டவர், என் தேவன். மை கூரியோஸ் ஓ தேவ். அந்த 7 நானே நல்ல மேய்ப்பன், நானே கதவு, நானே வழியும் சத்தியம் ஜீவன். இந்த நானே என்ற வார்த்தையை மோசே கிட்ட ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த யாஹ்வே தேவன் சொல்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிற நேரத்துல நானாகவே இருக்கிறேன். நானே. அந்த நானே என்ற வார்த்தை தேவனுடைய பெயர். இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக யோவானதை எழுதுகிறாரு 7 தடவை. நான் தேவன், நானே, நான் சத்தியம், நான் வழி, நானே நல்ல மேய்ப்பன், நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கின்றேன், ஜீவ தண்ணீர் என்று மிகவும் தெளிவாக சொல்லுகிற காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன செய்யணுங்க? நம்ம இன்றைக்கு தேவன் மேல், இயேசு மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். நம்பர் 1, இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். நம்பர் 2, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து, எனக்காக கல்வாரி சிலுவையில அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். மரணத்தை ஜெயித்தவர் மட்டுமல்ல, என்னுடைய பாவத்தை மன்னித்தார். என்னுடைய பாவத்தை மன்னித்தவர் மட்டுமல்ல, என்னை தேவனுடைய குமாரன் ஸ்தானத்துக்குள் வைத்தார். இந்த இயேசு கிறிஸ்து சீக்கிரமாகவே திரும்புவார். இன்றைக்கு புதுப்பித்துக் கொள்வோம். நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறார், ஜீவனுள்ள தேவன். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மை குறித்த அறிவு இன்னுமாக வளரட்டும். உம்மேல் வைத்திருக்கும் அன்பு, விசுவாசம், அறிக்கை ஆழமாகட்டும். இயேசு கிறிஸ்துவை தேவன், இயேசுவை ஆண்டவர் என்று எப்பொழுதும் அறிக்கை செய்ய எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.